லண்டனை தாக்கப் போரும் ஈரானின் பகீர் எச்சரித்தை வெறும் 12 நிமிஷம் போதும் உலகமே சாம்பலாகலாம். இது வெறும் மிரட்டல் இல்லை, நிஜமான போர் அபாயம். ஈரான் இப்போ சாதாரண நாடு இல்லை. அவங்க விண்வெளி ஆராய்ச்சி பண்றோம்னு சொல்லிட்டு ரகசியமா உலகத்தையே அதிர வைக்கிற ஏவுகணைகளை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க அனுப்புற சேட்டலைட் ராக்கெட்டுகளை அடுத்த ஒரு நிமிஷத்துல அணுகுண்டு சுமந்து போற ஏவுகணையா மாத்த முடியும். இந்திய பெருங்கடல்ல இருக்கிற டியாகோ கார்சியா தீவு வரைக்கும் இப்போ ஈரானோட குறி வந்துடுச்சு. 2400 மைல் தூரம் பாயிற காரம்ஷார் ஏவுகணைகள் இப்போ தயார் நிலையில இருக்கு. இந்திய பெருங்கடல் பக்கத்துல இருக்கிற நமக்கு இது மிகப்பெரிய பாதுகாப்பு சவால். லண்டன் மாநகரமே இப்போ ஈரானோட ஏவுகணை எல்லைக்குள்ள வந்துடுச்சு. ஈரானோட ஆவேசமான வார்த்தைகள், எங்களை அழிக்க நினைச்சா பாதி உலகத்தை அழிச்சிட்டு தான் நாங்க அழிவோம். 12 நிமிஷத்துல எரிபொருள் நிரப்பி அட்டாக் பண்ண முடியுங்கிறது தான் உலக நாடுகளோட தூக்கத்தை கெடுத்திருக்கு. இது வெறும் ஆல் இஸ் வெல் சொல்லிட்டு போற விஷயம் இல்லைன்னு பாதுகாப்பு நிபுணர்கள் அலறுறாங்க. அணு ஆயுத போட்டி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. மேற்கத்திய நாடுகளோட தற்காப்பு அரண் இந்த வேகத்தை தடுக்குமான்னு தெரியல. ஈரான் எடுக்கிற இந்த முடிவு சரியா இல்ல இது உலக அழிவுக்கு வழிவகுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன்.